லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இந்த 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் நீங்க வீட்டுல போய் தியானிங்க. ஆனால் இன்றைக்கு உதாரணமாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை இந்த 7:7. நான் உம்மிடத்தில் வர நான் பாத்திரன் அல்ல, ஆனால் என்னுடைய வேலைக்காரன் சுகமாகும்படி, என் வேலைக்காரனுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் நீங்கும்படி, என் வேலைக்காரனுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகத்தை நீர் கொடுக்கும்படி நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவருக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். இந்த பூமியை ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஏகப்பட்ட விஞ்ஞானம் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் 6000 வருடத்திற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை எப்படி உருவாக்கினார்? சூரியனை எப்படி உருவாக்கினார்? சந்திரனை எப்படி உருவாக்கினார்? கடலை எப்படி உருவாக்கினார்? மச்சங்களை, மீன்களை, மனுஷனை எல்லாத்தையும் எப்படி உருவாக்கினார்? அந்த மிருக ஜீவன்கள், இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம். எல்லாவற்றையும் வார்த்தையினாலே சொன்னார். பூமி வானம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது. இப்படி ஒன்றொன்றையும் வார்த்தையினால் சொல்லி 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 கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப இவ்வளோ பெரிய ஆண்டவரை கடவுளாக நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உனக்காக எனக்காக ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்லாம இருப்பாரா? உனக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை இந்த ஆராதனையிலே தேவன் பேசாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் பேசுவார். ஒரு வார்த்தை. அந்த வேலைக்கு அந்த அதிபதி, 100க்கு அதிபதி, அவனுக்கு வேலை செய்ய எத்தனை ஆட்கள் இருக்கிறாங்க? அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது. ஆனால் தாழ்மையோடு இயேசுவின் பாதத்தில் வந்து சொல்லுகிறான், நீர் என் வீட்டிற்கு வர வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையின் மூலமாய் என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏனென்றால் பைபிள் சொல்லுது, கவனிங்க, அவர் தமது வசனத்தை அனுப்பி ஆத்துமாவை குணமாக்கி. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் ஆராதனை மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஏதாகிலும் வார்த்தையை பேசுவார். நீங்க எதையும் கேட்காம எப்ப பார்த்தாலும் உங்க கவலைகளையும், உங்க பிரச்சனைகளையும், உங்க போராட்டத்தையும் யோசித்துக் கொண்டிருந்த அற்புதம் நடக்காது. கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் யாரை கொண்டும் எப்படி ஆகிலும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நம்மோடு கர்த்தர் பேசுவார்.